தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோடிக்கணக்கில் பணத்தை ஈர்க்கும் வசம்பு தாந்திரிக முறை. இந்த வசம்பு தாந்திரிக முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வசம்பு 2 விஷயத்துக்கும் பயன்படும். மருத்துவத்துக்கும் பயன்படும், ஆன்மீகத்துக்கும் அதிகமாக பயன்படும். இதில் பார்த்திங்கன்னா, எல்லா கடையிலையும், எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்கும், எளிமையாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு. இப்போ அந்த வசம்புக்கு என்ன சக்தின்னு பார்த்திங்கன்னா, கோடிக்கணக்கான பணத்தை கூட உங்ககிட்ட இந்த வசம்பு வச்சு நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொண்டீங்கன்னா, உங்ககிட்ட இந்த கோடிக்கணக்கான ரூபா பணத்தை கூட உங்ககிட்ட வரவழைக்க முடியும். அது இழுத்துக்க முடியும். இழுத்துக்கிற சக்தி அந்த வசம்புக்கு மட்டும்தான் உண்டு. வசம்பு எந்தெந்த இடத்துங்களில் நீங்கள் வச்சு பூஜை முறைகளை மேற்கொள்கிறீங்களோ, அந்த இடத்துல பணத்துக்கு குறைவில்லாத இருக்கும். செல்வத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வசம்பு வச்சு நீங்கள் பூஜையில் வச்சிங்கன்னா, லக்ஷ்மி பூஜை செய்கிறது இருந்தாலும், இல்லை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கும் வீட்டில் வச்சு நம்ம எந்த பூஜை செஞ்சாலும், இந்த வசம்பு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு இந்த பண வரவை அதிகமாக்கும். கடன் தொல்லையிலேருந்து விடுவிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை வறுமைக்கு உள்ளாக்காது. ரொம்ப ரொம்ப இப்போ ஏழ்மை நிலைமைக்கு திரும்ப விடாது. இந்த வசம்பு வச்சு நீங்கள் எந்த பூஜையில் வச்சாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வசம்பு. தினமும் பயன்படுத்துங்க. வாழ்நாள் முழுக்க பயன்படுத்துங்க. உங்கள் எல்லா பூஜையிலும் சரி, தினமும் பூஜை அறையிலே இது வைங்க. பூஜை அறையில் மட்டும் இல்லைங்க, நம்ம பீரோவில் வைக்கலாம், பெட்டியில் வைக்கலாம், நகை பெட்டியில் வைக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம தினமும் வேலைக்கு போகும்போதோ, இல்லை எங்கேயாச்சும் நம்ம ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போதோ, இந்த வசம்பை நம்ம பாக்கெட்டில் வச்சுன்னு போகலாம், இல்லை பர்ஸில் வச்சுன்னு போகலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பூஜை முறையில் செய்யணுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இந்த வசம்பை நீங்கள் ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கோமியத்தில் முதல்ல கழுவணும். சரிங்களா? கோமியத்தில் முதல்ல கழுவிட்டு, அதுக்கப்புறம் பாலில் கழுவிட்டு, பன்னீரில் கழுவிட்டு, இது 3 பொருட்களாலையும் நீங்கள் சுத்தம் செய்யணும். சரிங்களா? பால், பன்னீர், கோமியம். அப்படி இல்லைன்னா மஞ்சள், இளநீர், பால், பழம், கோமியம், இந்த 5 பொருட்களாலையும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இது ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு, கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள், குங்குமம் அங்கங்கே ஃபுல்லாகவே மஞ்சள் தடவிடுங்க. ஃபுல்லாகவே மஞ்சள் தடவிட்டு நீங்கள் அங்கங்கே பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சு இதை பார்த்திங்கன்னா, இந்த பொருட்களாக கூட பச்சை கற்பூரம், லவங்க, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வாசனை திரவியங்கள்னு சொல்லிட்டு நம்ம விபூதி கட்டி, இந்த மாதிரியான ஒரு வாசனை திரவியங்கள்னு சொல்லுவோம். அந்த வாசனை திரவியங்கள் பொருட்கள் எல்லாம் சேர்ந்து புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து ஒரு பணப்பொட்டியில் வச்சிங்கன்னா, 3 மாதத்துக்குள்ள உங்களுடைய வறுமை நீங்கி உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த வசம்பு ஆளாக்கியிருக்கும். இது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு எளிய தாந்திரிக முறை தான் இது. சரிங்களா? அந்த அளவுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி நீங்கள் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே கம்பல்சரி எல்லா பூஜையிலையும் நீங்கள் இந்த வசம்பு பயன்படுத்தணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி இந்த வசம்பை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாத அப்படியே எடுத்துன்னு நீங்கள் மஞ்சள், குங்குமம் அதே மாதிரி ஃபுல்லாக பாலில் பன்னீர், இளநீர், மஞ்சள் தண்ணி, கோமியம் இது எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு, இதுக்கு பூஜை ரூமில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி, இப்போ லக்ஷ்மி சாமி படம் வச்சுருப்பீங்க ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, இந்த வசம்பை வைங்க.
இல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்பீங்கன்னா, அந்த பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கிறீங்கல்ல மஞ்சள்ல, அதுக்கு முன்னாடி இந்த வசம்ப வச்சு விடுங்க. தினமும் குளிச்சுட்டு வத்தி காட்டும்போது, லக்ஷ்மி மந்திரத்த சொல்லி இந்த வசம்புக்கு நீங்க வத்தி தீபம் காட்டுனீங்கன்னா, நிச்சயம் அந்த லக்ஷ்மி அந்த வசம்புல குடியிருப்பாங்க. அப்ப லக்ஷ்மி உங்க வீட்டுக்கு அந்த இழுத்துக்கு சக்திய இழுத்துன்னு வர சக்தி அந்த வசம்புக்கு உள்ளது. இப்ப லக்ஷ்மி தேவியோடைய சக்திய அந்த வசம்பு வந்து வசீகரம் பண்ணி இழுக்குதுன்னா, அப்ப லக்ஷ்மி வந்து தானாக நம்ம வீட்டு உள்ள வருவாங்க. இப்ப லக்ஷ்மி தேவி வீட்டு உள்ள தன்னால வந்துட்டாங்கன்னா, அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்ல தான் இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். நல்ல வாழ்வு இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்தாலே அந்த குடும்பம் பாதி சந்தோஷமாயிடும். கடன் இல்லாதன்ற ஒரு கடன் என்ற நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த கடன் வந்து நெறைய பேருடைய வாழ்க்கைய சீரழிச்சிருக்குது. அவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், மனைவியோட வாழ்க்கையும், தாய் தந்தைகளுடைய வாழ்க்கையும், சொந்த பந்தங்க ஏகப்பட்ட வாழ்க்கைய சீரழிச்சிருக்கும். அதனால கடன வந்து அதிகமா வாங்காதீங்க. நம்மளுடைய கை விரலுக்கு ஏத்த வீக்கத்துக்கு பயன்படுத்துங்க. எல்லா செலவுகளும் குறைச்சு சிக்கனமா வாழ கத்துக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த லக்ஷ்மி வசீகரத்த வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, லக்ஷ்மி பூஜை மெயினா செய்யும்போது, இப்போ ஒரு வரலட்சுமி பூஜை செய்றீங்க, ஒரு தானிய லக்ஷ்மி பூஜை செய்றீங்க, இல்ல அஷ்டலக்ஷ்மி பூஜையும் செய்றீங்கன்னா, நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வசம்புக்கு அந்த லக்ஷ்மிய இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு அதிகமாக உள்ளது. சரிங்களா? இந்த வசம்பு எங்கெங்கலாம் இருக்குதோ, அங்கங்கலாம் பண கஷ்டத்துக்கு எந்தவித குறையும் இல்ல. குறைவில்லாத செல்வமும் நிச்சயம் அங்க வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க போயிட்டு கடன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் கேட்காத. நீங்க 4 பேருக்கு கடன் குடுக்குற நிலைமைக்கு ஆளாகுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா வந்து நடந்துருமா சார்? 1 வாரத்தில நடக்குமா? 10 நாள்ல நடந்துருமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. எனக்கும் அந்த மாரி நடக்கணும்னு ஒரு ஆசை தான். ஆனா, அந்த மாரியெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பில்ல. நிச்சயமா 3 மாசம் அல்லது 90 நாட்கள் ஆகும். நாளடைவில 4 நாள் ஒரு நாளடைவில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய மாற்றங்கள் உங்களால உணர முடியும். இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 100 கூட உங்களுக்கு வழி இல்லாத இருக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 100 சம்பளத்தில இருக்கிறீங்கன்னா, இதே வந்து இந்த இந்த பூஜை முறைகள்ல இந்த மஞ்சளுக்கு சாரி இந்த வசம்புக்கு வந்து நீங்க பூஜை செய்றீங்கன்னா, லக்ஷ்மி மந்திரத்த உருவேத்தி, ஒரு மல்லிகை பூவால உருவேத்தி, அ அந்த வசம்பு மேல போடுங்க. அர்ச்சனை செய்யுங்க. தீப தூபம் காட்டுங்க. இந்த மாரியான பூஜை முறை இந்த மாரியான பூஜைகள நீங்க செய்யும்பொழுது, நிச்சயம் வந்து இந்த வசம்பு கூட இருந்ததுன்னா, அந்த பூஜை அறையில இருந்ததுன்னா, நீங்க இந்த லக்ஷ்மி பூஜை செய்யறதுக்கு நிச்சயம் அந்த லக்ஷ்மி உங்கள தேடி, உங்க வீட்ட தேடி வருவாங்க. ஏன்னா, அந்த சக்திய இழுக்கிற சக்தி இதுக்கு மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளவும் இந்த வீடியோல மீண்டும், மீண்டும் அந்த அந்த வார்த்தையே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வசம்ப அதிகமா பயன்படுத்துங்க. பீரோல வைங்க, பணப்பெட்டியில வைங்க. குங்குமம், ஜவ்வாது, அத்தர், வாசனை திரவியங்கள்லாம் சேர்ந்து அ அந்த ஒரு பணப்பெட்டியில வைங்க, நகைப்பெட்டியில வைங்க, பூஜை அறையில வைங்க. சரிங்களா? அந்த மாரி வந்து நீங்க பயன்படுத்துற விதத்த பொறுத்து நல்லதே நடக்கும். அதனால நீங்க இந்த கண்டிப்பா நீங்க எப்போ பூஜை செஞ்சாலும், உங்க பூஜை அறையிலயோ, பணப்பெட்டியிலயோ, இல்ல உங்க பர்ஸ்லயோ எல்லா இடத்துலயும் இந்த வசம்பு கண்டிப்பா இருக்கட்டும். சரிங்களா? அதுல எந்தவித மாற்றமும் வேண்டாம். இது வந்து இன்னொன்னு வந்து சொல்லணும்னா, இது வந்து நடக்குமோ, நடக்காதோ, 1 வாரத்துக்குள்ள பணம் வருமோன்றதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. நாளடைவில தான் இதனுடைய தெரியும். இது நிச்சயம் இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையா செய்யுங்க. நம்பிக்கை இல்லன்னா வேண்டாம். நம்பிக்கையா செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஆதரவு எப்பவும் நம்மளுக்கு தேவை. அதனால தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.